ஹலோ வணக்கம். இன்னைக்கு ரெண்டு அதிமுகவோட ஓடுகாலிகளை பத்தி பேச போறோம். அதாவது யாருன்னா, நம்ம தொலைக்காட்சி விவாதம் நடக்கிறதுல அந்த மேடையில லைவா நடக்கிற மேடையில நொண்டி சாக்க சொல்லிட்டு ஓடன ரெண்டு ஓடுகாலி பத்தி பேச போறோம். அதாவது அதிமுகல வந்து 3 ஜாம்பவான் இருக்காங்க. இது வந்து டிவி நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு, விவாத நிகழ்ச்சியை பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். யாருன்னா, ஒண்ணு பாபு முருகவேல், இன்னொன்னு கோவை சத்தியன், இன்னொன்னு வந்து புதுசா வந்த கல்யாண சுந்தரம். நாம் தமிழர்ல வந்தாங்க, அவன் கல்யாண சுந்தரம். இவங்க 3 பேருமே அதாவது எப்படி சொன்னாலும் அதை சமாளிச்சு பேசுறதுல வல்லவர்கள். இந்த 3 பேருமே, இந்த 3 பேரை வச்சுதான் இப்ப அதிமுக வண்டியே ஓடிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த ஜாபவான் சொல்றவனுங்கள 2 பேர் வந்து திமுகவும் காங்கிரஸும் பேசுறத சகிச்சிக்க முடியாம ஸ்டேடியத்தை விட்டு ஓடன 2 பேரை பத்தி தான் பேச போறோம். அது ஓடன வீடியோவும் நான் இங்க ஓட விடுறேன். போன மாசம் டிவி விவாதம் வந்து மாலை இந்த டிபேட் சேனல் நினைக்கிறேன். அதுல வந்து அலீம் புகாரி கூட வந்து ஆளூர் ஷானவாஸ்ன்னு நினைக்கிறேன், காரசாரமா விவாதம் போயிட்டு இருக்கும்போது அலீம் புகாரியும் ஷானவாசும் பேச்சுல அவன் கோவை சத்தியம் மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே இப்படி பாக்குறான் அப்படி பாக்குறான். அவன் நிகழ்ச்சியெல்லாம் இப்ப நல்லா பாருங்க. அப்படியே நெளிவும் அப்படியே பாத்துருக்கும் போது என்ன பண்ணனா, முதல் ரவுண்டு முடிஞ்சது வரையும் அடுத்த ரவுண்டு வந்து எப்படியும் தாக்குவாங்க நல்லா தெரியும். இந்த கோவை சத்தியம் வந்து ஓடுகாலின்றது எப்படி கண்டுபிடிச்சுன்னா, அதே என்னைக்கு சசிபிடி தியாகராயர் மண்டபத்துல என்னைக்கு வந்து தாக்குப்பிடிக்காம ஓடினாப்பலையோ அதே மண்டபத்துல இப்போ கடைசி நிகழ்ச்சி யாருன்னா, தமிழன் பிரசன்னா, ஜீவ சகாப்தன், கோவை சத்தியன், இந்த நாம் தமிழ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இப்ப வந்து ஒரு நிகழ்ச்சி வரும்போதே வந்து நிறைய சொல்லுவாங்க, இந்த டைம் வந்து நான் போகணும்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரான், நல்லா உக்காந்துட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் தாக்குதல் பண்றாங்க. யாரு? பிரசன்னா, தமிழன் பிரசன்னா பேசுறாரு. ஜீவ சகாப்தன் எப்படி பேசுவாருன்னு தெரியும் உங்களுக்கு. 2 பேரும் அந்த அடின்னு அடிக்கிறாங்க. அது தமிழ் பிரசன்னா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட்ல கலைஞர் ஆட்சியிலையும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில தான் வந்திருக்குன்ட்டு புள்ளிவிவரமா சொல்றாங்க. நீங்க வந்து எங்க ஆட்சியில வந்து கொரோனா வந்தது நொண்டி சாக்கு சொன்னாலும் ஜெயலலிதா ஆட்சியில ஏன் வரல அப்படின்னு தமிழ் பிரசனை கேக்குறாரு கோவை சத்தியன். அப்படியே இப்ப மரப்பாம்பு நெளிறான். அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்லி வச்ச மாதிரி அன்னைக்கு எப்படி போன மாசம் எப்படி ஓடினாப்ல, முதல் ரவுண்டு முடிஞ்ச உடனே திருப்பி அதே மாதிரி நெறியாளர்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து போகணும், நான் வந்து நிகழ்ச்சி இருக்குன்னு போன்னு சொல்றான். இப்ப நிகழ்ச்சிக்கு போறோம்னு நினைக்கிறவன் முதல்ல வந்து சொல்லணும்ல நெறியாளர்கிட்ட, இந்த டைம் என்ன கிளம்பணும். எப்படி இருந்தாலும் வந்து 5 மணிக்கு ஆரம்பிச்சா 7:30 மணிக்கு முடிக்கிறாங்க. இப்ப 7:30 மணிக்கு முடிக்கும் போது நல்லா தெரியும், மினிமம் வந்து 2.5 மணி நேரம் ஷூட் பண்ணுவாங்க. அப்ப தெரியும் போது 5 மணிக்கு ஆரம்பிச்சா 7:30 மணிக்கு முடியும் தெரியும். நீ 8 மணிக்கு எங்கேயாவது ப்ரோக்ராம் முடிச்சிருந்தா நான் 6:30 மணிக்கு இப்போ இங்கேருந்து கிளம்புனாதான் போக முடியும். அப்படி 6:30 மணிக்கு போற மாதிரி இருந்தா நீ எப்படி நிகழ்ச்சியில கலந்துப்பேன்? எப்படி கலந்த முடியும் உன்னால? தயவுசெய்து சொல்றேன், இனிமே வந்து டிவி விவாதம் நிகழ்ச்சி எடுக்கிற இந்த நெறியாளர்கள் என்ன சொல்றேன், அந்த அதிமுக வந்தாங்கன்னா இந்த மணிக்கு ஆரம்பிச்சு இந்த டைம் முடியும், இதுக்குள்ள நீங்க வந்து போகிற மாதிரி தான் நீங்க வேற உங்க ஸ்போக் பர்சனை அனுப்புங்க நீங்க சொல்லணும். தயவுசெய்து எல்லா நெறியாலும் சொல்லுங்க. இவனுங்க வந்து அப்படியே டீம் நம்மளை வாந்தி எடுத்துறானுங்க. முதல் ரவுண்ட்ல வாந்தி எடுத்துட்டு 2வது ரவுண்ட்ல நைஸா கைட்டிங் போயிடுறாங்க. ஏன் திமுக வேலை இல்லையா? அதிமுக என்னடா வேலை இருக்குது? திமுக மொழி போற பத்தி 1 மாசம் ஷெடியூல் வச்சு பேசுறாங்க. முரசொலியை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஷெடியூல் இருக்குது. தமிழ் பிரச்சனைலாம் டேட்டா இல்ல. அவருக்கு விவாதத்துக்கு கூப்பிடுறதுக்கு அது வந்து அவங்க வந்து தரிசனம் பண்ற மாதிரி ஒரு முக்கியத்துவம் அவருக்கு. தமிழ் பிரச்சனை ஷெடியூலே கிடைக்காது. நீங்க என்ன பண்றீங்க? ஓட்டின்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன? அது மாதிரி இவங்க என்ன பண்றானுங்க, பேசுறதுக்கு தைரியம் இல்லை. அதாவது திமுக வந்து பொருளாதார வளர்ச்சி நம்பர் 1ல தமிழ்நாடு மாநில இருக்குன்னு சொல்லும் போது இவனுக்கு வந்து 0%. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 0- இருந்துதான் பொருளாதார வளர்ச்சி. ஜெயலலிதா ஆட்சியில இன்னும் மோசம். எம்ஜிஆர் ஆட்சி சொல்லவே தேவையில்ல. எம்ஜிஆர் ஆட்சியோட ஜெயலலிதா ஓரளவுக்கு பரவாயில்ல.
எல்போர்டு எம்ஜிஆர்ன்றது இந்த சமூக வலைதளம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எம்ஜிஆர் எந்த அளவுக்கு எல்போர்டுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஓகேங்களா? அதனால வந்து சரி இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒருத்தன் ஓடனான், யார் தெரியுங்களா? கல்யாண சுந்தரம். எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பேர்ல வந்து பாபு முருகவேல், கோவை சத்தியன், கல்யாண சுந்தரம், இந்த 3 பேர்ல டிவி விவாதத்துல அதிமுக பேசுற முக்கியமான யாருன்னு சொல்றதா இருந்தா இந்த கல்யாண சுந்தரம் தான் நான் சொல்லுவேன். உண்மையுமே நல்லா சமாளிப்பான், நல்லா பேசுவான். நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் பேசுவான். கல்யாண சுந்தரம் வந்து என்ன சொன்னாலும் பேசுவான். அந்த மாதிரி ஆளு இதே மாதிரிதாங்க. இவன் என்ன சொல்றான்னா, அன்னைக்கு வந்து அந்த என்ன சேனலு, ஐபிசி தமிழ் நியூஸ் சேனல் வந்து நெறியாளர் வந்து உமாபதி தெரியுங்களா? யூடியூப்ல வந்து ஒரு ஃபேமஸ் திமுக சார்பில் தான் பேசுவார் அவரு. அப்பயே வந்து என்ன பண்ணா, ஸ்டார்டிங்லயே வந்து நிகழ்ச்சி ஆரம்பித்துக்கு முன்னாடியே வந்து இந்த 3 பேருக்கே நான் ஒரு போட்டோ எடுத்தேன் பாருங்க. சைட்ல போறோம், நல்லாதான் போயிட்டு இருந்தது. நிகழ்ச்சி ஆரம்பிச்ச உடனே அவரு நெறியாளர் உமாபதி என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்றாரு. அந்த விளக்கத்தை கேட்டு இவன் என்ன பண்றான்னா, நீங்க வந்து மதிமுகன்றது வைகோவோட சேனலு, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டான சேனலு, அதனால வந்து நீங்க வந்து நேர்மையா பேச மாட்டீங்கன்றான். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒண்ணு வருவான். என்ன சொல்றேன்னா, தமிழ் பிரசன்னா பேசி இருக்கும்போது என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுங்க நீங்க 10 பேரோட பேசுங்க, நான் சமாளிப்பேன், பேசுங்கன்றான். அவ்வளவு சொன்னவன் ரெண்டாவது ரவுண்டுக்கு முன்னாடி என்ன பண்றான், இல்ல நீங்க வந்து ஒரு பட்சமா பேசுறீங்க, ஏண்டா 10 பேரு பேசினாலும் சமாளிக்கணும்னு சொன்ன நீ ஏஞ்சி ஓடுறாங்க. டக்குன்னு எனக்கு போன் கிடைக்கல, அதுக்குள்ள இவன் ஓடுவான்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. இனிமே வந்து இந்த அதிமுக எவனா வந்து பேசும்போது போன் எடுத்து ரெடியா வச்சுக்க வேண்டியதான் ஓடுறது. அப்படி கிளம்பி நான் கிளம்புறேன்ட்டு கொஞ்சம் கூட மதிக்கல. ஊருக்கு கேக்குறாரு, யாரு ஜீவசாகாப்தான் கை காமிக்கிறாரு, போயிட்டே இருக்கான். கொஞ்சம் கூட சமாளிக்க தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா எதுக்குதான் அந்த பழப்பு உங்களுக்கு? பேசுறதுக்கு தைரியம் எல்லாம் எதுடா வரீங்க? மானங்கட்ட பழப்பு எதுடா உங்களுக்கு? கொஞ்சம் கூட வந்து இப்ப அதாவது இந்த திமுக சொல்ற சாதனைய சகிச்சிக்க முடியல உங்களால. ஓடுற பழக்கம் என்ன பழக்கம்? அது யாரும் சாதாரண ஆளு ஓடனா பரவாயில்ல, நான் தான் ஜாம்பாவான்னு சொல்றவனுக்கு ஓடுறானுங்க. அதனால வந்து என்னைக்குமே வந்து திமுக தான் கெத்து. நீங்க என்ன சொன்னாலும் சமாளிப்பான். இது திமுக ஓடுறத பாத்துக்கிறீங்களா? அதாவது ஒரு காலத்துல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தினத்தந்திக்காரன் வந்து திமுக காரனை வந்து டார்கெட் பண்ணியே நிகழ்ச்சி பண்ணியிருந்தான். அப்போ வந்து திமுக காரனே வந்து நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டான்ட்டு கொஞ்சம் கோரிக்கைலாம் வச்சு ஒரு மாசம் யாருமே கலந்துக்கல. திமுக காரன் பேசினாதான் அவங்களுக்கு பழப்பே ஓடும். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஒழுங்கா நடந்துக்கிட்டாங்க தந்தி டிவி காரன். அதுக்கப்புறம் தான் திமுக காரன் கலந்துக்கிட்டாங்க. இவங்க வந்து இந்த அதிமுக காரனுங்க நாங்க தான் வந்து ஆறு தடவை முதலமைச்சர் தாங்க எங்க அம்மா. 38 வருஷம் நாங்க தான் இருந்தோம் பீத்திக்கிறானுங்க. ஆனா திமுக காரன் பேசுறதுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. தைரியம் இல்லாம எதிராக விவாதத்துக்கு வரீங்க. இனிமே நெறியாளர் கண்டிப்பா சொல்றேன், இந்த அதிமுக காரன் வந்தாங்கன்னா நிகழ்ச்சி இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணி தான் முடியும், அதை சொல்லிட்டு அவங்களை உட்கார வைங்க. இல்லைன்னா அவங்க சார்பா வேற ஒரு ஸ்போக் பர்சனா உட்கார வைங்க. இவனுக்கு வந்து எனக்கு 3 பேர் ஓடிட்டாங்க இந்த ஒரே மாசத்துல. கோவை சத்தியன், கல்யாண சுந்தரம், திருப்பியும் கோவை சத்தியன், 3 பேர் ஓடிட்டாங்க. ஓகேங்களா? இந்த கோவை சத்தியம் வந்து நொண்டி சாக்கை வச்சு ஓடிட்டான். இவன் வந்து நான் தான், நீ எத்தனை பேர் வேணா பேசுங்க, என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்ன கல்யாண சுந்தரம் ஒரு தமிழ் பிரச்சனாவே சமாளிக்கணும்ல. எதுக்குடா இந்த மானங்கட்ட பழப்பு? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.